வணக்கம். நான் லக்ஷ்மணன். இப்போது அந்த ஸ்கேம் பிளேலிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கேம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே ஸ்கேம் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் இது இப்படி தான் நடக்கணுங்கிற அந்த நம்பிக்கை வேண்டாம். பாசிட்டிவாக நடக்கிறது இருக்குது, நெகட்டிவாக நடக்கிறது. நெகட்டிவ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு நாலேஜ் தான். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் போய்கிட்டு இருக்குது, நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு எது மார்க்கெட்டில் ட்ரெண்டாக போதோ அதை பிடிச்சி ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது இதில் தான் ஸ்கேம் அதிகமாக நடக்கு அப்படின்னு கிடையாது. ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஸ்கேம் இருந்துச்சு. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது பண்ணி பதிஞ்சு கொடுக்காம அப்படி நிறைய ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஐடியில் ஸ்கேம் நடந்துச்சு. இப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆட்டோமொபைலில் ஸ்கேம் நடந்துச்சு. இது ஸ்கேம்ங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னா, நீங்கள் பணம் கட்டுங்க, நான் உங்களுக்கு மாதம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தாரேன், 10% தரேன், 15% தாரேங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்லி நான் ட்ரேடிங் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா எந்த ப்ரோக்கரேஜில் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அந்த ட்ரேடிங் பண்ணுறது கூட மந்த்லி இன்கம்மை காட்டுங்க அப்படின்னா காட்டிட்டாங்கன்னா ஓகே. காட்டலைன்னா அவங்க என்ன காட்டுவாங்க, நான் இவ்வளோ கஸ்டமர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மாதம் கரெக்டாக பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை காட்டுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி காட்டுவாங்க. ஹிஸ்ட்ரி காட்டினாங்களும் அதுலேயும் எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரேடிங் பண்ணுறேன் வைக்கிறேங்கிற அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறாங்களோ லைவாக உள்ளே போய் அதில் லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய் வந்து ட்ரேடிங் காமிச்சு ஹிஸ்ட்ரியை காட்ட சொல்லுங்கள். இப்படி காட்டினாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படியே பண்ணாலும் 10% கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் 20% சம்பாதிச்சாலும் அவருக்கு 10%, உங்களுக்கு 10% கொடுக்க முடியும். 20% எப்படி மாதம் அவர் சம்பாதிக்க முடியும்? ஏன்னா அவர் லாபம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் வந்து நிறைய இடத்துல ஃபிக்ஸடாக கொடுக்குறதுங்கிறது முழுக்க வந்து இது ஒரு மாதிரியான ஸ்கீம். எப்படின்னா, இந்த மாதம் நான் ஒரு 10 பேரை சேர்க்குறேன்னு வைங்க. நான் தான் அந்த கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னா, இந்த மாதம் நான் ஒரு 10 பேரை சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த மாதம் ஒரு 10 பேர்கிட்ட தலைக்கு ஒவ்வொரு லட்சம் வாங்கி 10 லட்சம் வாங்கிட்டேன். நான் மாதம் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன், ஒரு 30 பேரை வந்து ஜாயின் பண்ணிடுவேன். அப்போ 30 லட்சம் கலெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ முந்தின மாதத்துக்கு என்ன பண்ணுவேன், தலைக்கு வந்து 10%னா 1 லட்ச ரூபா, 30 லட்சத்துலேருந்து 1 லட்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். அப்புறம் 30ங்கிறது அடுத்த மாதம் 50 ஆகும், அடுத்த மாதம் 100 ஆகும், 200 ஆகும். இப்படியும் ஒரு கட்டத்தில் பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் புதுசாக கலெக்ட் ஆகாமல் ஃபண்டு நிற்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சின்னு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இதில் வந்து எப்படி, அப்போ இதில் என்ன தான் பெனிஃபிட்னா, மேக்ஸிமம் நம்மளாக ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கிட்டு நம்மளாக பண்ணுறது என்றைக்குமே பெட்ரு. அப்படி ஒருத்தர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னா அவரால் வந்து ஒரு 2% தான் கொடுக்க முடியும். ஒரு 5% எடுத்தாருன்னா அதில் ஒரு 4% எடுத்துட்டா 2% தான் கொடுக்க முடியும். இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பேங்க்கில் போட்டால் வருஷத்துக்கு 12% கொடுக்குறாங்க. ஒரு ட்ரேடர்கிட்ட கொடுத்தா வருஷத்துக்கு ஒரு 25-30% தான் கொடுக்க முடியும். நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். வெளியில் வந்து என்ன 10% கொடுக்குறேன், 20% கொடுக்குறேன், நம்ம ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து கேபிட்டலே இது பண்ணி விட்ருவாங்க, கேபிட்டலை காலி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஸ்கேம் நிறைய போகுது, கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்குது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கேம். இந்த கேம்ப்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ப்ராப்பராக காமிக்க மாட்டாங்க. ஃபண்டிங் ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து முழுக்க வந்து அவங்க நல்லபடியாக பண்ணாங்கன்னா இவ்வளோ % கொடுக்கவே முடியாது. இது பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.